என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இக்காலங்களில் அதிகமாக பூகம்பம், நிலச்சரிவு, காற்று மழை, சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதற்கெல்லாம் காரணமாக 14 காரணங்கள் இருக்கின்றன. அதனால்தான் இவ்வாறெல்லாம் ஏற்படுகின்றன என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பொன்னான பொன்மொழியை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பூகம்பம் ஏற்பட காரணங்கள் 14 என்னவென்றால், முதலில் பொது சொத்தை தம் சொந்த பொருளைப் போல ஆக்கிக் கொள்வார்கள். அமானிதத்தை தம் பங்குக்கு கிடைத்த பொருளாக ஆக்கிக் கொள்வார்கள். ஜக்காத்தை கொடுக்க மாட்டார்கள். கொடுப்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். மார்க்க கல்வி உலக லாபத்திற்காக கற்பார்கள். பதவிக்காகவும் பொருளுக்காகவும் கற்பார்கள். கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான். தாயை வேதனைப்படுத்துவான். நண்பனை அனைத்து விஷயங்களும் நெருக்கமாக்கி கொண்டு பெற்ற தந்தை தூரமாக்கி விடுவான். பள்ளி வாசலில் உலக பேச்சுகள் அதிகமாகிவிடும். பாவச் செயலில் ஈடுபட்டவன் அச்சமூகத்தின் தலைவனாகி விடுவான். இழிநிலையானவன் முக்கியமானவனாக கருதப்படுவான். அடாவடி ஜனத்துக்கு பயந்து அந்த மனிதனுக்கு மரியாதையும் செய்வார்கள். ஆடல் பாடல்களில் ஆடும் பெண்கள், இசைக்கருவிகள் அதிகமாகிவிடும். பல வகையான மதுபானங்கள் அருந்தப்படும். காலத்தால் பிந்தியவர்கள் முந்தைய சமுதாயத்தினர் பழிப்பார்கள். இந்த நிலை ஏற்பட்டால் அனல் காற்றையும், பூமி அதிர்ச்சியையும், பூகம்பத்தையும், மனிதன் உருமாற்றப்படுவதையும், வானத்திலிருந்து கற்கள் எரியப்படுவதையும் எதிர்பாருங்கள். கூடுதலாக சுனாமியையும் எதிர்பாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமதியிலே இவ்வாறு பதியப்பட்டிருக்கிறது. எனவே இக்காலங்களில் இது போன்ற இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் ஏற்பட காரணம் இது போன்ற 14 காரணங்களுக்காக ஏற்படுகின்றன என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய காரணங்களை நாம் தவிர்க்க முயற்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போன்ற தாயை மதிக்காமல் இருப்பது, தந்தையை புறக்கணிப்பது, மேலும் ஜக்காத் கொடுப்பதை தடுத்துக் கொள்வது, பொது சொத்தை நம் சொத்தை போல செலவு செய்வது இது போன்ற இந்த காரணங்களை நாம் தவிர்த்து கொள்வோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இவ்வாறு தவிர்த்து கொண்டால் அந்த ஊரே நல்ல ஊராகிவிடும். உலகமே பிறகு நல்ல உலகமாகிவிடும். ஒன்றாக நாம் ஒருவரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இது போன்ற நல்ல பழக்கங்களை மேற்கொண்டு நன்மையை ஏவி தீமை தடுத்து கொண்டு வந்தமையானால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தினர், உற்றார் உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டு மற்றும் உற்றார் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.